நம்ம எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது டெய்லியுமே புது புது அனுபவங்களை தந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இப்போ நம்ம டெய்லியும் காலையில் அலாம் வச்சு எந்திரிக்கிறோம். ஐயோ மறுபடியும் விடிஞ்சிருச்சா, இன்னும் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், ஆஃபீஸ் வேறு போகணுமே அப்படின்னு ஒரு சலிப்போடவே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறமே தவிர, இந்த வாழ்க்கை நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக மறுபடியும் எனக்கான ஒரு நாளை கொடுத்துருக்கு. இன்றைக்கி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் செய்ய போகிறேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக அந்த நாளை நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது. இப்படி வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னன்னே தெரியாமல் ஓடிட்டுருக்க இந்த லைஃப்பில் நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான புக் தான் இக்கிகை. இந்த இக்கிகை அப்படிங்கிறது ஜப்பானியர்களோட தத்துவம். இக்கி அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு பொருள். கை அப்படின்னா அந்த வாழ்க்கையோடைய அர்த்தம், த பர்பஸ் ஆஃப் பீயிங். இந்த இக்கிகை அப்படிங்கிற புக்கில் மொத்தமாக 9 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 9 சாப்டர்ஸ்லேயுமே அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இக்கிகாய் அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க 2 பேருமே ஐரோப்பாவை சேர்ந்தவங்க. ஒருத்தர் ஹெக்டர் கர்சியா. இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் இவருக்கு ஜப்பானிய கலாச்சாரம் மீது ரொம்ப பெரிய லவ் இருந்துச்சு. அதனால் பல வருஷங்களாக ஜப்பான்லேயே தங்கி வாழ ஆரம்பித்தார். இன்னொருத்தர் பேர் ஃப்ரான்செஸ்க் மிராலஸ். இவரும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான். ஒரு நாள் ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் இருக்கிற ஒரு குட்டி பார்க்கில் 2 பேருமே தற்செயலாக மீட் பண்ணுறாங்க. அப்போது காஃபி குடிச்சிக்கிட்டே வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இக்கிகாய் அப்படிங்கிற இந்த ஜப்பானிய வார்த்தையை பற்றி பேச்சு வருது. ஏன் ஜப்பானில் வாழ்கிற மக்கள் மட்டும் இவ்வளோ நிம்மதியாக நீண்ட ஆயுளோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிற தேடலில் 2 பேருமே இறங்குறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஜப்பானில் அதிகமாக, அதாவது 90 to 100 வயசை தாண்டி வாழ்கிற மக்கள் இருக்கிற ஒஹினாவா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் அந்த கிராமத்து மக்களோடவே தங்கி அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவங்கக்கிட்ட நேர்காணலும் எடுக்கிறாங்க. அந்த டைமில் அந்த மக்கள் பகிர்ந்துக்கிட்ட குட்டி குட்டி வாழ்க்கை ரகசியங்கள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், அப்புறம் அவங்களோட இக்கிகாய் தத்துவம், இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் உலகத்தில் இருக்கிற யார் வேணாலுமே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அழகான புத்தகமாக எழுதினாங்க. 2016 இந்த புத்தகம் வெளியானதும் உலகத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டாகவே மாறிச்சு. இப்படி உருவான இந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னா, தி ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்டு, அதாவது இளமையின் ரகசியமும் இக்கிகை என்ற தேடலும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அப்படி என்ன அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதிலை தான் ஜப்பானியர்கள் இக்கிகை அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே 100 வயசை தாண்டி எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்பவே சுறுசுறுப்பாக வாழ்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம்தான் ஒஹினாவா அப்படிங்கிற இந்த தீவு. நம்ம ஊரில் எல்லாமே 60 வயசுக்கிட்ட போனாலே ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இந்த தீவில் இருக்கிற மனிதர்களுக்கு ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாதாமா. அவங்க எவ்வளவு வயசானாலுமே சின்ன சின்ன வேலைகள் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாமா. 90 வயசு 100 வயசு தாத்தா பாட்டிகள் கூட காலையில் எழுந்திரிச்சு தோட்டம் வேலை பார்க்குறது, காய்கறி நறுக்கிறது அப்படின்னு குட்டி குட்டி வேலைகள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா அவங்க மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. ஒரு மனுஷன் தான் கையால் வேலை செய்கிறத என்றைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கையோட அர்த்தமே முடிஞ்சு போகுது. இதுதான் அந்த நம்பிக்கை. இந்த வாழ்க்கையோட இக்கிகையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4 கேள்விகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தெரியணும். முதல் கேள்வி, வாட் யூ லவ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலை எது, உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இரண்டாவது கேள்வி, வாட் யூ ஆர் குட் அட், அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கட்டும், ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்பவுமே திறமைசாலி அப்படின்னு நீங்கள் மனசார நம்புறீங்களோ அந்த விஷயம். மூணாவது, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை தருதா அப்படிங்கிற பதில். நாலாவது, வாட் யூ கேன் பெய்ட் ஃபார், அதாவது நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு அதிலேருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சமையல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். நீங்கள் சமைக்கிறப்ப நிறைய பேர் உங்கள் சமையலை பாராட்ட செய்கிறாங்க, அதுதான் உங்களுடைய திறமை. நீங்கள் சமைச்சு முடித்ததுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்கனாலுமே சரி, எல்லாருமே வயிறார சாப்பிடுவாங்க. அதுதான் மூணாவது, வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். நாலாவது விஷயம்,
வாட் யூ கேன் கெட் பெய்ட் ஃபார். அதாவது நீங்கள் சமைச்சு முடிச்சதுமே, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சதுக்கான காசு உங்களுக்கு வரும். இதுதான் உங்கள் ப்ரொஃபஷன். இந்த 4 வட்டங்களும் எந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றா சேருதோ அங்கே தான் உங்களுடைய இக்கிகை பிறக்குது. வயசாகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்போட இயற்கையான விதி. ஆனால் மனசால் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நோக்கம் வேணும். உங்களுடைய இக்கிகை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் சாப்டர் இஸ் ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ். அதாவது வயதாவதை தடுக்கும் ரகசியமும் மன அழுத்தமும். இதில் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எதிரியை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ். நம்ம முகத்தில் சீக்கிரமாகவே சுருக்கம் வர்றதுக்கும் உடம்புல புதுசாக நோய் வர்றதுக்கும் நம்ம சீக்கிரமாகவே வயசான மாதிரி உணர்றதுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆனால் ஜப்பானில் இருக்கிற ஒஹினாவா மக்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களோட ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த சாப்டர் சொல்லுது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்புல லேசான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. உதாரணத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லைனா ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லேசான ஒரு பயம் இருக்கும். இது நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ், அதாவது தொடர்ச்சியான மன அழுத்தம். நம்ம எப்போவுமே பதட்டமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ தெரியலையே, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுன்னே நமக்கு தெரியலையே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க இப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை தொடர்ந்து கற்பனை பண்ணி நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு வாழ்கிறோம். இப்படி 24 ஹார்ஸுமே யோசிச்சு கவலைப்படுறப்ப நம்ம மூளை கார்ட்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அதிகமாக சுரக்கும். இந்த கார்ட்டிசோல் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற செல்களை மெல்ல மெல்ல சிதைக்க தொடங்கும். இதனால தான் 25-30 வயசுலேயே நிறையா பேருக்கு முடி கொட்டுறது, முகம் டல்லாகிறது, இதய நோய் வர்றது எல்லாமே நடக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்தை ஒஹினாவா மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இங்கே வாழ்கிற மனுஷங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும் தான். அவங்களும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்வாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தத்துவம் இருக்குது. டோன்ட் வெரி அபவுட் திங்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். அதாவது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. காலையில் போகும்போது ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா வழியில் ஃபுல்லாக டிராஃபிக், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் விடாமல் ஹார்ன் அடிக்கிறது, ஓவராக டென்ஷன் ஆகி வேர்த்து கொட்டி மேனேஜர் திட்டுவாங்க, அங்கே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே ஒரு 10 மினிட்ஸில் போயிடுவாங்க. ஆனால் இதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த டிராஃபிக்கை நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது தான். நம்ம 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம போகிறப்ப நம்மளுடைய உடம்பு தான் வீணாக போகும். அதை தான் இந்த ஒரு தத்துவம் சொல்லுது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் எந்த வித பயனுமே கிடையாது. ஸோ தேவையில்லாத விஷயங்களை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த 2வது சாப்டரில் நம்ம உடம்பையும் மனசையும் இளமையாக வச்சுக்க ஒரு 3 எளிய பழக்கங்களையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைண்ட்ஃபுல் லிவிங். அதாவது நிகழ்காலத்தில் வாழுங்க. நம்ம முக்கால்வாசி நேரம் கடந்த காலம் இல்லைனா எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சே பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஒஹினாவை சேர்ந்த மக்கள் இப்போ என்ன நடக்குதோ அதில் மட்டும்தான் கவனத்தை வைப்பாங்க. 2வது விஷயம் ஸ்டாப் சிட்டிங் ஆல் டே. அதாவது ஒரே இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய தப்பு ஆஃபீஸில் ஒரு 8 மணி நேரம் ஒரே சேரில் வேலை பார்க்குறது. சிட்டிங் இஸ் தி நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணிக்கணக்காக ஒரே இடத்துல உட்காராதீங்க, மணிக்கு ஒரு முறை எழுந்திரிச்சு ஒரு 2 மினிட்ஸ் நடங்க, கை காலை அசைங்க, உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே பாதி நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம், தட் இஸ் நல்ல தூக்கம். அதாவது கெட் எனஃப் ஸ்லீப். நைட் ஒரு 11 மணிக்கு மேலே ஃபோனை நோன்ற பழக்கம் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஆனால் தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்போட மிகப்பெரிய ரிப்பேர் மெக்கானிசம். நம்ம தூங்கும்போது தான் உடம்புல சேதமடைஞ்ச செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுது. டெய்லியுமே 7 to 8 ஹார்ஸ் வரைக்கும் ஆழ்ந்த தூக்கம் ரொம்பவுமே அவசியம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அவசர ஓட்டம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாமல் நிகழ்காலத்தில் நிதானமாக வாழ கற்றுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாலே நம்ம ஆயுள் தானாக கூடும். 3வது சாப்டர் லோகோ தெரப்பி டு இக்கிகை. அதாவது மரணத்தின் விளிம்பிலும் வாழ வைத்த வாழ்க்கையின் லட்சியம்.
இந்த அத்தியாயத்தில் லோகோதெரப்பி அப்படிங்கிற ஒரு மனோ தத்துவ பாடம் பற்றி தான் பேசுகிறாங்க. இதை உருவாக்குனவரோட பேர் என்னென்னா விக்டர் ஃப்ராங்கிள். இவர் 2ஆம் உலகப் போரின் போது நாஜி சித்திரவதை முகாம்களில் கொடூரமான அனுபவங்களில் சந்தித்த ஒருத்தர். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போகும்போது இவர் மட்டும் எப்படி உயிர் பிழைச்சாருன்னு தெரியுமா? அவர் 2 விஷயங்களை மட்டும் மனசில் ரொம்பவே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. அது என்ன அப்படின்னா, நான் இந்த நரகத்திலேருந்து எப்படியாச்சும் உயிரோடு வெளியே போகணும், நான் இங்கே கற்றுக்கிட்ட இந்த மனோ தத்துவ அனுபவங்களை உலகத்துக்கு ஒரு புத்தகமாக எழுதணும் அப்படின்னும், என் மனைவியை மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான். அப்போது அவரோட மனைவி இறந்து போனது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனாலுமே இந்த 2 லட்சியங்கள் தான் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்துச்சு. அவருடைய உடம்பு எவ்வளோ வீக்காக இருந்தாலுமே மனசில் இருந்த அந்த வாழ்க்கையுடைய நோக்கம், அதாவது பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரை சாக விடாமல் காப்பாத்துச்சு. நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டமான காலங்கள் வரும். ஆனால் நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு கெட்டியான காரணம் இருந்தால் எவ்வளோ பெரிய புயலையுமே தாண்டி நம்ம நிற்க முடியும். அந்த நோக்கம்தான் உங்களுக்கான லோகோதெரப்பி. 4th சாப்டர் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஃப்ளோ இன் எவ்ரிதிங் யூ டூ, அதாவது வேலையில் மூழ்கி போகும் ஒரு நிலை. நம்ம செய்கிற வேலையில் எப்படி முழு கவனத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கிறது அப்படிங்கிற ஃப்ளோ ஸ்டேட் பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறப்போ நேரம் போகிறதே தெரியாமல் பசி, தாகம், ஏன் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் நம்ம மூழ்கி போவோம். அதுதான் ஃப்ளோ. இந்த ஃப்ளோக்குள்ளே நம்ம எப்படி போகிறது, அதனால் நம்ம மனசுக்கு என்ன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் ஆழமாக சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்போ தன்னோட கவனத்தை ஒரே விஷயத்தில் முழுசாக செலுத்தி அதில் மூழ்கி போகிறானோ அப்போ தான் அவனோட மூளை மிக அதிகமான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உணருதான். ஒரு யதார்த்தமான உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு ஓவியர் படம் வரைஞ்சிட்ருக்காரு, இல்லை அப்படின்னா ஒரு செஃப் கிச்சனில் புதுசாக ஏதோ ஒரு டிஷ்ஷை சமைச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க கிட்ட போய் நீங்கள் பேசினா கூட அவங்களுக்கு கேட்காது. அவங்க கண், மூளை, சிந்தனை எல்லாமே அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற உணர்வே இருக்காது. அந்த வேலையை தொடங்கி கொஞ்சம் நேரம் கழித்து மணியை பார்க்கும்போது, அடடா அதுக்குள்ளே 2 மணி நேரம் போயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. இந்த நிலைமைக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த ஃப்ளோ ஸ்டேட் கிடைக்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு முக்கிய காரணம் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவனச்சிதறல். நம்ம ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு உட்காருவோம். ஆனால் அப்போ தான் கரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். உடனே அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுலேயே டைம் போயிடும். அப்படியே நம்ம சும்மா இருப்போமா, இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ளே போவோம். அங்கே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணியே டைம் ஆகிடும். திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மூளைக்கு அந்த பழைய கவனமே வராது. இதனால தான் நம்ம வேலை செய்கிறப்போ ஒரு அலுப்பும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருதே தவிர மனநிறைவு வரதே கிடையாது. சரி, அப்போது நம்ம செய்கிற வேலையில் எப்படி தான் இந்த நிலையை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புக்கில் ஒரு 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சூஸ் அ கிளியர் ஸ்பெசிஃபிக் கோல், அதாவது தெளிவான இலக்கை தேர்ந்தெடுங்கள். அதாவது நான் இந்த வேலையை மொத்தமாக முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பொதுவான இலக்கை வைக்காமல், அடுத்த ½ அன் ஹவரில் நான் இந்த குறிப்பிட்ட பகுதியை முடிச்சிருவேன், அடுத்த 45 மினிட்ஸில் இந்த குறிப்பிட்ட பகுதியை முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு இலக்கை வைங்கன்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அலைன் சேலஞ்ச் வித் ஸ்கில், அதாவது சவாலும் திறமையும். நம்ம செய்கிற வேலை ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு போர் அடிக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம திறமைக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், நமக்கு பயமும் வரும். ஸோ உங்கள் திறமைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியான சவால்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் சிங்கிள் டாஸ்கிங், அதாவது ஒரு நேரத்தில் ஒரு வேலை. நம்ம எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்னு சொல்லி 2-3 வேலையை ஒரே நேரத்தில் பண்ணி எல்லாமே சொதப்பிடுவோம். அதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் தொடங்கி அதை கவனமாக செஞ்சோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். 4வது விஷயம் எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவனச்சிதறல்களை தள்ளி வைங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு வேலையை தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த விஷயங்கள் வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனை கொஞ்சம் நேரம் சைலண்ட்டில் வைங்க. உங்கள் வேலையை முடிக்கிற வரைக்குமே அந்த ஃபோனை சைலண்ட்டில் வைக்கிறதுனால உங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாது. உங்கள் வேலையிலையும் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி அதை முடிப்பீங்க. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஆனால் அதை முழு கவனத்தோடு பண்ணிங்க அப்படின்னா அங்கே தான் நிஜமான இக்கிகையும் நிம்மதியும் இருக்குது. 5th and 6th சாப்டர் என்ன அப்படின்னா, லெசன்ஸ் லேர்ன்ட் ஃப்ரம் ஒக்கினாவா.
இந்த சாப்டரில் இந்த எழுத்தாளர்கள் நேரடியாக ஜப்பானில் இருக்கிற ஒகினாவா கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற 100 வயசை தாண்டிய தாத்தா பாட்டிங்களை நேரடியாக பார்த்து அவங்க கூடயே தங்கி பேட்டி எடுத்து எழுதின உண்மையான கதைகள் தான் இந்த அத்தியாயங்கள் சொல்லுது. 100 வயசானாலுமே அவங்க எப்படி முகமுழுக்க சிரிப்போட நோய் நொடி இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, அவங்களோட அந்த 3 முக்கிய ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த சாப்டர் சொல்லுது. முதல் ரகசியம் என்ன அப்படின்னா, எப்போதும் சுறுசுறுப்பு, அதாவது ஆல்வேஸ் ஆக்டிவ். எழுத்தாளர்கள் அங்கே போய் பார்த்தப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற 90-100 வயது தாத்தா பாட்டிங்க யாருமே வீட்டில் சும்மா உட்காரவே இல்லை. ஒரு பாட்டி என்னடானா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் காய்கறிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு தாத்தா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து ஏதோ மர வேலை செஞ்சிட்ருக்காரு. சில பேர் ஊர் சந்தையில் போய் அவங்களோட காய்கறிகளை விற்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய், ஏன் தாத்தா இந்த வயசுலையும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இது கஷ்டம்லாம் இல்லைப்பா, இதுதான் எங்களோட சந்தோஷம். நாங்கள் சும்மா உட்காந்துருந்தா எங்களோட உடம்பும் மூளையும் சோம்பேறி ஆகிடும். தினமும் காலையில் எந்திரிச்சு செய்ய ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும்போது தான் எங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் சீராயிருக்கு அப்படின்னு சொன்னார். நம்மெல்லாம் 30 வயசுலையே அப்பாடா என்னைக்கு லீவ் கிடைக்குமோ அன்றைக்கி நாள் முழுக்க பெட்டில் படுத்து தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க 100 வயசுலேயுமே சுறுசுறுப்பாக இயங்குறாங்க. ரெண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னா மோய், அதாவது உண்மையான மனித பிணைப்பு. அடுத்து அவங்க சொன்ன மிக முக்கியமான ரகசியம் என்னென்னா இந்த மோய் அப்படிங்கிறது தான். இந்த மோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலாச்சாரம். அந்த தீவில் வாழ்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற குழந்தைகள் 5 இல்லை 6 வயசாக இருக்கும்போதே ஊரில் இருக்கிற ஒரு 5-6 பிள்ளைகளை சேர்த்து ஒரு நட்பு குழுவாக உருவாக்கிடுவாங்களாமா. அந்த குழந்தைகள் பெருசாகி தாத்தா பாட்டி ஆகிற வரைக்குமே அந்த குழு ஒன்றாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மோய் அப்படிங்கிற குழுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை எங்கேயாச்சும் வெளியே போய் டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு பேசிட்டு வருவாங்களாமா. அண்ட் இதில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சின்ன தொகையை பணமாக ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டே வருவாங்களாமா. அந்த குழுவில் யாருக்காச்சும் திடீர்னு பண கஷ்டம் வந்தாலோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் வந்தாலோ அந்த பணத்தை கொடுத்து உதவுவாங்களாமா. அண்டு முக்கியமாக அங்கே யாருக்காச்சும் ஒரு மன கஷ்டம் வருது அப்படின்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலை சொல்லுவாங்களாமா. கேட்குறதுக்கே எவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் 2000-3000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை ரொம்பவுமே பாதிக்குது அப்படிங்கிறப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு நம்ம தனியாக அழுதுட்டு இருக்கும்போது நமக்கு துணையாக வர்றதுக்கு எத்தனை நண்பர்கள் நம்ம கூட இருக்காங்க. தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மனுஷனை உள்ளுக்குள்ளேயே கொள்ளுற மிகப்பெரிய விஷயம். ஆனால் அந்த தீவில் வாழ்கிற மக்களுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்காக 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி எப்போவுமே அவங்க கூடவே இருக்குது. அண்ட் அந்த நம்பிக்கை தான் அவங்களோட ஆயுசை மேலும் மேலும் கூட்டிகிட்டே போகுது. மூணாவது ரகசியம் என்னென்னா செலப்ரேட் எவ்ரிதிங். அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிங்க தினமுமே சாயந்தரம் ஆனால் ஒன்றா கூடி பாட்டு பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க. இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா அது சூப்பர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி தோட்டத்தில் நல்ல காய் காய்ச்சிருக்கு அப்படின்னா அதையும் கொண்டாடுறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை செலப்ரேட் பண்ணி ரசிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எழுத்தாளர்கள் உங்கள் நீண்ட ஆயுளுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன 4 பொன்னான வரிகள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், யாரையுமே பார்த்து பொறாமப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ரெண்டாவது விஷயம், எல்லார்கிட்டையும் புன்னகையோட அன்பாக இருங்க. மூணாவது விஷயம், தினமுமே கை கால்களை அசைச்சு ஏதாச்சும் வேலை செய்யுங்க. நாலாவது விஷயம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை நேசிக்க பழகுங்க. இந்த 4 வரிகள் எவ்வளவு எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது சொல்ல வர கருத்து ரொம்பவுமே ஆழமானதாக இருக்குது. 7th சாப்டர் இஸ் தி இகிகை டயட், அதாவது 80% சாப்பாடும் இகிகை டயட் ரகசியமும். இந்த சாப்டர் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுது. அது வேறு எதுவுமே இல்லை, நம்மளோட டயட் தான். 100 வயசானாலுமே ஒகினாவா மக்களுக்கு இதய நோயோ கேன்சரோ இல்லை சர்க்கரை வியாதியோ எதுவுமே பெருசாக வர்றதே கிடையாது. அதுக்கு அவங்க சாப்பிட்ற உணவும் அவங்க பின்பற்ற அந்த கோல்டன் ரூலும் தான் காரணம். ஒகினாவா மக்கள் சாப்பிடும்போது கடைபிடிக்கிற மிக முக்கியமான கலாச்சாரம் ஹரா ஹச்சிபு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபில் யோர் ஸ்டொமக் டு 80%, அதாவது நம்ம வயிற்றுக்கு 80% மட்டுமே உணவளிக்கணும்னு சொல்கிறாங்க.
சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷ வீட்டில் நமக்கு பிடிச்ச சாப்பாடு அங்கே இருக்குது அப்படின்னா, கணக்கே பார்க்காம எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு நகரவே முடியல அப்படின்னு படுத்துருவோம். ஆனால் நம்ம வயிறு நிறைய சாப்பிடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம செரிமான மண்டலம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த உணவை செரிக்க வைக்க பயங்கரமாக கஷ்டப்படும். இதனால் உடம்பில் இருக்கிற ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது செல்லுலார் ஆக்சிடேஷன் அதிகமாகி செல்கள் சீக்கிரமாக வயதாக தொடங்கும். ஆனால் ஒஹினாவா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, லேசான பசி அடங்கி வயிறு 80% நிறைந்த உடனே சாப்பிட்றத நிறுத்திடுவாங்களாமா. மீதி 20% இடத்த காலியாக விட்டுருவாங்க. இதனால் அவங்க உடம்புல செரிமானம் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையாக நடக்கும். சாப்பிட்ட பிறகும் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த ஒஹினாவா தீவில் வாழ்கிற மக்களோட தட்டில் என்னெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய காய்கறிகள். அவங்க தினமுமே குறைஞ்சது 5 முதல் 7 வகையான காய்கறிகளை சாப்பிடுவாங்களாமா. முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்க டெய்லியுமே சாப்பிடுவாங்களாமா. 2வது சோயா பொருட்கள். அவங்க உணவில் புரதச்சத்துக்காக இந்த மாதிரி சோயா வகைகளை எடுத்துக்குவாங்களாமா. குறைந்த அளவு அரிசி மற்றும் சர்க்கரை. அதாவது நம்ம எல்லாருமே தட்டு நிறைய சாப்பாட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் காய வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அவங்க எல்லாருமே நிறைய காய்கறிகளை வச்சு கொஞ்சமாக சாதம் வச்சு சாப்பிடுவாங்களாமா. முக்கியமாக அவங்க வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்றதே கிடையாது. இது போக நிறைய கீரைகள், பழங்கள், இது எல்லாமே ரெகுலராக சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி எல்லாத்தையுமே ஒரே பெரிய தட்டில் போட்டு சாப்பிடாம சின்ன சின்ன கிண்ணங்களில் உணவை வச்சு ரொம்பவே ரசிச்சும் சாப்பிடுவாங்களாமா. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை எவ்வளவு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். நம்ம வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிடாம 80% மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் சொல்லுது. 8th சாப்டர் இஸ் ஜென்டில் மூமெண்ட்ஸ் லாங்கர் லைஃப். அதாவது மென்மையான அசைவுகளும் ரேடியோ தைஸோ ரகசியமும். நம்மள நிறைய பேர் ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. ஒரு 10 நாள் போயிட்டு பயங்கரமாக வெயிட் தூக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு வலி தாங்காமல் வீட்டில் படுத்துருவாங்க. இல்லைனா எனக்கு ஜிம் போக டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் ஒஹினாவா தாத்தா பாட்டிகள் யாருமே வாழ்க்கையில் ஜிம் பக்கமே போனதில்லை. அவங்க பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன அசைவுகள் மட்டும்தான். டெய்லியும் தோட்டத்து வேலை பார்க்குறது, குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்கிறது, பக்கத்து வீட்டுக்கு நடந்தே போகிறது, தரையில் உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். ஜப்பானில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ரேடியோ தைஸோ. இது என்ன அப்படின்னா, டெய்லியுமே காலையில் ரேடியோவில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகுமாமா. அந்த மியூசிக் கேட்டதுமே ஜப்பானில் இருக்கிற பள்ளிக்கூட குழந்தைகள், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, வயசான தாத்தா பாட்டிங்க, ஏன் ரோட்டில் போகிறவங்க கூட ஒரே இடத்துல நின்று கை கால்களை அசைச்சு எளிய பயிற்சிகளை செய்வாங்களாமா. இதுக்கு ஒரு 5 to 10 minutes மட்டும்தான் ஆகும்னு சொல்கிறாங்க. கை கால்களை நீட்டுறது, உடம்பை வளைக்கிறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குமா. ஆனால் இந்த 5 minutes பயிற்சி அவங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கி அன்றைக்கி நாள் முழுக்க அவங்கள பயங்கர எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ மூமெண்ட் இஸ் லைஃப். அதாவது உடம்பை ஒரே இடத்துல முடக்கி வைக்காதீங்க. தினமும் சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் 9th சாப்டர் இஸ் ரிசைலன்ஸ் அண்ட் வாபி சாபி. அதாவது மீண்டு வரும் சக்தியும் வாபி சாபி தத்துவமும். முன்னாடி பார்த்த 8 சாப்டர்ஸில் இக்கிகைனா என்ன, வேலையில் மூழ்கி போகிற ஃப்ளோ ஸ்டேட், 100 வயசு வாழ்கிற தாத்தா பாட்டிங்களோட பழக்க வழக்கங்கள், 80% சாப்பாடு, எளிய உடற்பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்களை ஆழமாக பார்த்தோம். இந்த 9th சாப்டர் எதை பற்றினது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான். அதுதான் ரிசைலன்ஸ், அதாவது மீண்டு வரும் சக்தி. வாபி சாபி அப்படின்னா குறைபாடுகளின் அழகு. நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்காது. கண்டிப்பாக தோல்விகள், நஷ்டங்கள், மனக்கவலைகள் வரதான் செய்யும். அப்படி கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நொந்து போய் ஒரு இடத்துலையே முடங்கிடுவோம். ஆனால் ஒஹினாவா மக்கள் வாழ்க்கையில் எத்தனையோ புயல்கள், நிலநடுக்கங்கள், 2ஆம் உலகப் போரின் கொடூரமான இழப்புகளை கடந்து வந்தவங்க. ஆனால் அவங்க யாருமே உடஞ்சி போகலை. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் ரிசைலன்ஸ். அதாவது ஒரு மூங்கில் மரம் மாதிரி. புயல் காற்று அடிக்கும்போது மூங்கில் மரம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி வளையும், ஆனால் எப்போவுமே உடஞ்சி போகாது. காற்று நின்னதும் பழையபடி கம்பீரமாக நிமிர்ந்து தான் நிற்கும். நாமளும் வாழ்க்கை கொடுக்குற அடிகளை தாங்கி திரும்ப மீண்டு வர கற்றுக்கணும். இதுதான் முதல் தத்துவமான ரிசைலன்ஸ். 2வது தத்துவமான வாபி சாபி அப்படின்னா என்னென்னா, நம்ம இன்றைக்கி வாழ்கிற உலகம் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம முகம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம சில வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை மற்றவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குற மாதிரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏங்குறோம்.
ஆனால் வாபி சாபி தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே முழுமையானதும் இல்லை, எதுவுமே பர்ஃபெக்டும் இல்லை, அந்த குறைபாடுகளுக்குள்ளே தான் உண்மையான அழகே இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஒரு அழகான உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜப்பானில் கின்சுகி அப்படின்னு ஒரு கலை இருக்குது. ஒரு களிமண் பானை உடஞ்சி போயிட்டா அதை தூக்கி போட மாட்டாங்க, தங்கத்தை உருக்கி அந்த உடஞ்ச விரிசல்களை ஒன்று சேர்ப்பாங்களாமா. இப்போ அந்த பானை முன்னை விட இன்னும் அழகாக தனித்துவமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நமக்கு வர காயங்களும் நம்ம பண்ணுற தவறுகளும் நம்ம வாழ்க்கையின் அழகிய விரிசல்கள். அதை நினச்சி வெட்கப்படாமல் கவலைப்படாமல் அதை ஏற்றுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 9 சாப்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர் என்ன அப்படிங்கிறதையும், நீங்கள் ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி புக் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.